ஹாய், மஞ்சு லோகேஷ் சேனலில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். ஹெல்த்தியான சத்து மாவு புட்டு. குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமான பொருள் இது சத்து மாவு புட்டு. தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு கப்பில் சத்து மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஜலிச்சுக்கலாம். ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஜலிச்சு எடுத்து வச்ச மாவை ஒரு பேனில் போட்டு சிறுந்தீயில் சூடு பண்ணுறேன். லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன் மாவை. வறுத்து எடுத்தாச்சு. தேவையான பொருட்கள்: சர்க்கரை, தேங்காய் துருவல், சர்க்கரையில் கொஞ்சம் ஏலக்காய் போட்டு அரைச்சி மிக்ஸியில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வறுத்த மாவில் 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை தேவையான அளவு, இனிப்புக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போது சர்க்கரை கூட ஏலக்காய் சேர்த்து அரைச்சி வச்ச பொடி இருக்குல்ல, பவுடர், அது 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஃப்ளேவருக்காக இது. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். இப்போது இதில் சுடு தண்ணி, வெந்நீர் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து புட்டு மாவு பதத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க தண்ணி, ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. இது புட்டு பதத்துக்கு அப்புறம் வராது. நிறைய சேர்த்துட்டிங்கன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். சுடு தண்ணி சேர்த்துக்குங்க, நல்லா உதிரி உதிரியாக வரும். ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இனிப்பு தூக்கலாக எடுத்து கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். லைட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கினேன். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். புட்டு மாவு பதத்தில் பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்குது நல்லா. இப்போது நான் இட்லி பாத்திரத்தில் சூடான தண்ணியில் இட்லி தட்டு வச்சு அது மேலே ஈர துணி வச்சு அந்த மாவை சேர்த்துக்கிறேன். இப்போ இட்லி பாத்திரத்தோட மூடியும் மூடிக்கலாம். மூடி 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். பதினஞ்சுலேருந்து 20 நிமிஷம் வெந்த பிறகு எடுத்து தட்டில் ஆற வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி தட்டில் ஆற வச்சுக்கலாம். இப்போது கொஞ்சம் சூடாறினதும் பவுலில் மாற்றி சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்குது, நல்லாவும் இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியானது ஒன்று. ஈவினிங்கில் அடிக்கடி செஞ்சு கொடுங்க, உங்கள் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. சத்துள்ள புட்டு ரெசிபி ரெடி. தேங்க்யூ ஃபார் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ரெசிபி அடிக்கடி செய்யலாம். தேங்க்யூ ஃபார் வீடியோ.